எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஷீரடி சாய்பாபா. அவர் வாழும் காலத்தில் அன்னதானத்துக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. வாயில்லா ஜீவராசிகள் மட்டும் இல்லாமல் மனிதர்களுக்கும் நிறைய அன்னதானம் பண்ணி அவர் அளிச்சிருக்காரு. இப்போ அவரோட கோவிலில் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரமும் துணின்னு ஒரு நெருப்பு வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க அவருக்கு பல கோவில்கள் இருக்கு இல்லையா, அங்கேயும் வந்து இந்த நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். சாய்பாபாவை பார்க்க வர பக்தர்கள் கிட்ட சின்ன சின்ன கட்டையை வந்து கையில் கொடுத்து அந்த நெருப்புல போட சொல்லுவாங்க. சில கோவில்கள்ல தேங்காய் மட்டையை போட சொல்லுவாங்க. இது எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் எரியக்கூடிய சமையல் கிட்டில் எரியக்கூடிய இந்த அடுப்பில் இருக்கக்கூடிய நெருப்பை தான் அந்த துணி நெருப்பு குறிக்கும். அதாவது நான் ஏற்றி வச்ச இந்த துணி நெருப்பு எப்படி எரிஞ்சிட்டே இருக்கோ அதே மாதிரி உன் வீட்லேயும் அடுப்பெரியணும். எதுக்காக அடுப்பெரியணும்னு பாபா சொல்கிறாருன்னா, அடுப்பெரிஞ்சாதான் நீங்கள் சமையல் செய்வீங்க, உங்கள் வீட்டில் வர்றவங்களுக்கு அன்னதானம் பண்ணுவீங்க. அந்த மாதிரி அன்னதானம் வந்து எல்லாருக்கும் நீ பண்ணணும் அப்படின்றது தான் அந்த துணி நெருப்பு குறிக்கும். சாய்பாபா அதே மாதிரி வாழும் காலத்தில் தினசரி 100 பேருக்கு அன்னதானம் அளிப்பார். அதுக்காக அவர் பார்த்தீங்கன்னா 100 பேருக்கு சமையல் பண்ணுற மாதிரி ஒரு பாத்திரமும் 50 பேருக்கு சமையல் பண்ணுற மாதிரி ஒரு பாத்திரமும் எப்போவுமே அவர் வச்சுட்டு இருப்பாரு. அவர் போட்டிருக்க ட்ரெஸ் பேர் பார்த்தீங்கன்னா கஃப்னி அப்படின்னு சொல்லுவாங்க, நைட்டி மாதிரியான ஒரு உடை. அந்த உடையில பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹேண்டில் இருக்கும். அந்த ஃபுல் ஹேண்டை அவர் மடக்கி விட்டுக்கிட்டு டெய்லி வந்து 100 பேருக்கு அவர் கையால் சமையல் செஞ்சு போடுவார். நிறைய பக்தர்கள் வந்து நாங்கள் வந்து உதவி பண்ணுறோம், காய்கறி நறுக்கிறோம் அப்படின்லாம் கேட்டால் கூட அவர் வந்து யாரையுமே அதில் சேர்த்துக்க மாட்டார். அவரே தன்னோட கையால் சமையல் செஞ்சு 100 பேருக்கு செஞ்சு எல்லாருக்கும் பரிமாறுவார். தினசரி 100 பேருக்கு அன்னதானம் பண்ணணும் அப்படின்றத வார்த்தையில மட்டும் சொல்லி காட்டாம வாழ்ந்தும் காமிச்சவர் தான் வந்து சாய்பாபா. இப்போ இந்த பூமியில வந்து உணவு கிடைக்காம எலும்பும் தோலுமா இருக்க ஜீவன்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாய்ங்க தான். அவங்களுக்கு சாப்பாடு வைக்கிறத நிறைய பேர் வந்து தடுக்கிறீங்க. அது வந்து மிகப்பெரிய பாவம். இது நான் சொல்லலை, பாபாவே வாழ்ந்து காமிச்சு அவர் சொன்ன விஷயங்களை தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன். நாய்களுக்கு உணவு வந்து சுலபமாக செய்யலாம். அப்படி செய்யணும்னு விருப்பப்படுறவங்க சொந்த வீடாக இருந்தாலும் சரி, வாடகை வீடாக இருந்தாலும் சரி, வீட்டு பின்பக்கம் காலி இடம் இருக்குது, மாடி மேலே காலி இடம் இருக்குனாக்கா கோவிலில் வந்து நம்ம செங்கல்லாம் அடுக்கி வந்து பொங்கல் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி இந்த இடத்துல விறகடுப்பு வைக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ரேஷன் அரிசி வந்து வாங்கி வச்சுக்கோங்க. நிறைய இடத்துல ஃப்ரீயாகவே கிடைக்குது, நீங்கள் சொல்லி வச்சிங்கனாலும் தருவாங்க. அப்படி இல்லைனாக்கா சில இடங்களில் வந்து வண்டியில் வந்து விற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி கம்மி ரேட்டில் இருக்க அரிசியை வந்து வாங்கி வச்சுக்கோங்க. நாய்களுக்கு செய்கிற சாப்பாடு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. மனுஷங்களை மாதிரி அவங்களுக்கு வந்து குழம்பு அப்பளம் அதெல்லாம் செய்யணுன்ற அவசியம்லாம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் வந்து அரிசியை நல்லா ஊற வச்சுட்டு 1/4 மணி நேரம் விறகடுப்பில் வச்சிங்கன்னா போதும், வெந்துடும். அதுவும் இல்லாமல் வடிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. நம்ம வந்து மனுஷங்களுக்கு வந்து வடிக்கிறோம் இல்லையா, அப்படிலாம் வடிக்க வேணாம். அதில் வந்து நீங்கள் பால், முட்டை, கோழிக்கால் என்ன உங்களால் முடியுமோ அதை வாங்கி சேர்த்து கலந்து நீங்கள் வச்சிங்கன்னா, ஒரு வேளை வச்சிங்கனாலே அது வந்து காலையில் நைட்டுன்ட்டு 2 வேளையும் நாய்களுக்கு வரும். இதை வந்து எல்லாருமே பண்ணுங்க. அவங்களும் எலும்பும் தோலுமா சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படாமல் நிம்மதியாக இருப்பாங்க. யாரையும் கடிக்கவும் மாட்டாங்க. முடிஞ்சவங்க எல்லாரும் செய்யுங்க. நன்றி.